ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உளுத்தங்களி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கருப்பு உளுத்தம் பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்து மிக்சியில் அடித்து இந்த மாதிரி பவுடராக வச்சுக்கணும். ஒரு எண்ணெய் சட்டியில் நெய் விட்டு முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து வச்சுக்கணும். 100 கிராம் வெல்லத்தை தண்ணியில் ஊற்றி காய்ச்சி பாவாக எடுத்து வச்சுக்கிறேன். அரை மூடி தேங்காய் திருவி வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பொடிச்சு வச்ச உளுத்த மாவு மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சா உளுத்த மாவு போட்டுக்கிறேன். போட்டு ஏற்கனவே நல்லா வறுத்துட்டோம், அதனால் இது வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கிறோம். ஏற்கனவே நெய் ஊற்றி வறுத்துருக்கோம், அதனால் கொஞ்சோண்டு விட்டால் போதும். ஒன்றுக்கு ஒன்று தண்ணி இது வந்து கருப்பு உளுத்தம் பருப்புங்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பொம்பளை பசங்களுக்கு ரொம்ப நல்லது. இது தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நிறைய நெய் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கன்சிஸ்டன்சி அந்த தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த வெள்ளைப்பாகு கட்டி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா எண்ணெய் சட்டியில் விட்டாமல் வரணும். இந்த பதம் வரைக்கும் நல்லா வேக விட்டணும். இந்த மாதிரி விட்டாமல் வரும்போது இது வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்களா, பொம்பளை பசங்க புதுசாக ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்களா, அவங்களுக்கு அந்த டைமில் அந்த ஒரு 10 டேஸ் வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா யூட்ரஸ்லாம் நல்லா க்ரோத் ஆகும். ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒட்டாமல் வர பதத்தில் நம்ம திருவி வச்சுருக்கோம்னா தேங்காய், அதை நல்லா கொட்டிக்கணும். தேங்காய் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்து. என்ன பண்ணணும், இந்த வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சுற்றி போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு இப்போ ஒட்டாமல் வருது. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். சூடான சுவையான உளுத்தங்களி ரெடி. சாப்பிட வாங்க.